உண்மையாகவே பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும், போராட்டங்களை சகித்துக் கொள்ள வேண்டியது இருக்கும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யோசேப்போட வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துச்சுங்க. ஆனா பாருங்க, எல்லா நேரங்களிலும் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நான் நினைக்கிறேன் யோசேப்புக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பட் வேதாகமம் நமக்கு இந்த நாளிலே வாசிக்கும் பொழுது அதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்ப யோசேப்பு இந்த சம்பவத்தை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் நிச்சயமாக அவருக்கு வந்தது. பாருங்க, நான் ஒருவேளை யோசிக்கிறேன், 15 வயது இருக்கும்போது அவங்க அப்பா தன்னுடைய ஆடுகளை போய் பார்த்து வரும்படியாக அனுப்பியிருப்பார் என்று சொல்லி. இது என்னுடைய ஒரு கற்பனையில தோன்றின ஒன்று. எத்தனை வயசுல அவர் அனுப்பியிருப்பார் என்று தெரியவில்லை. ஆனால் பாருங்க, இந்த நாட்கள்ல யோசேப்பு அனுப்பிவிடும் போதுதான் அவன் சொப்பனம் காண்கிறது நிமித்தமாக இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று அவனுடைய சகோதரர்கள் குழிக்குள்ளாக தூக்கி போட்டார்கள். பாருங்க, அந்த இடத்துல இருந்து